Hi friends, welcome to Bhavani Ari Creatives. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான சூப்பர் ப்ளவுஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ நான் போட்டுட்டு இருக்க வீடியோ தான் இது. நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். நான் இதை ஆல்ரெடி சொன்னது தாங்க உங்களுக்கு. என்னென்னா நம்ம மே மாதம் ஆர்டர்ஸ் நிறைய இருந்துன்னு சொல்லியிருந்தேன்ல. அப்போ நம்ம ஒரு ஃபேமிலிக்கே போட்டுட்டு இருந்தோம். அதான் அந்த பேரட் ப்ளவுஸ் போட்டோம்ல. ஸோ அந்த ஃபேமிலிக்கு போட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்போ இந்த ப்ளவுஸ் நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன். என்னென்னா ஒர்க்கு முடிச்சுட்டு டெலிவரி பண்ணிவிட்டு ஒரு ஜூனில் ஒரு 5th டேட் அன்றைக்கி இந்த ப்ளவுஸ் நான் டெலிவரி பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க கொடுத்தது 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஆனால் மே மாதம் கடைசியில் கொடுத்துருந்தாங்க. நான் ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்த ப்ளவுஸ் 2 டேஸில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம அந்த ப்ளவுஸ் போட்டுட்டு இருந்தோம்ல அந்த கஸ்டமர்து. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அந்த ப்ளவுஸ் போடும்போதே இந்த மாதிரி நம்ம ஒன்று போட்டுட்ருக்கோம். நமக்கு மே மாதம் ஆர்டர் வந்திருந்தது. இதுவும் வந்திருந்தது. அது கூடவே நம்ம ஃபஸ்ட் ஆனால் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் பழைய வீடியோவில் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த ப்ளவுஸ் தாங்க இது. பேஸ்டல் கலரு. ஸோ பேஸ்டல் கலர் அவ்வளோ அழகாக இருந்தது. அண்டு இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே கொட்டிவாக்கம்லேருந்து வந்திருந்தாங்க. நம்மளது எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் தாங்க. நெட்டில் பார்த்துட்டு நியூ கஸ்டமர் தான். எப்பயும் போல் நமக்கு நெட்டில் பார்த்துட்டு வர்றவங்க தான் முக்கால்வாசி பேர். சரிங்களா? ஸோ நம்மளோட ஒர்க் எல்லாமே கூகுளில் இருக்கும். அண்டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் ஃபேஸ்புக்கில் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் நம்ம எப்படி போட்டிருக்கோம், எத்தனை நாள் ஆச்சு, அண்டு இதுக்கு நான் என்னென்ன ஸ்டோன் வாங்கினேன், இதுக்கு நான் பாரிஸ் போய் வாங்கிட்டு வந்தேன், எப்படி வாங்கினேன், அது எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் காளிகாம்பாள் கோவில் போயிட்டுருந்தேன். வாரம் டியூஸ்டே. ஸோ அதனால் இந்த ப்ளவுஸ் அவங்க கொடுக்கும்போது அதுக்குள்ளே வச்சுருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே நான் வச்சிடல, வீட்டில் கிடையாது. என்னென்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வர்றது பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேப் வரும், ஐ ஷேப் வரும், அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கொயர்லாம் வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் நிறையா இருந்தது. அண்டு இது என்கிட்ட இல்லை. அப்போது எனக்கு ஈஸியாக இருந்தது. ஏன்னா நான் வீக்லி கோவில் போனதுனால அப்பப்போ நான் அந்த பேரட் ப்ளவுஸ் கூட சொல்கிறேன். மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அவங்க அந்த 7 ப்ளவுஸ் கொடுத்தாங்க பாருங்கள், அதுக்கு மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அப்பப்போ டியூஸ்டே போகும்போதெல்லாம் ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வருவேன். யோசிச்சு நமக்கு என்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றத போயிட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவேன். ஈஸியாக இருந்தது. அந்த மாதிரி இந்த ப்ளவுஸ் வரும்போதும் என்கிட்ட இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே இல்லை. ஒரு சில ஸ்டோன்ஸ்லாம் இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி ஒரு கடைக்கு ஒரு ஸ்டோனோட ரேட் மாறிச்சு. என்னென்னா நீங்கள் ஜூமிங்கில் பார்க்கும்போது தெரியும். அந்த கழுத்து நெக்குக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக, அதாவது எப்படி சொல்கிறது, அது எனக்கு அந்த ஷேப் நேம் தெரியல. இப்போ ஒரு நீட்டாக ஸ்டோன்ஸு, அதாவது ஸ்கொயரும் இல்லாமல், இப்போ ஸ்கொயரில் ஹாஃபாக கட் பண்ணால் இருக்கும்ல, அது அந்த சைஸ் வாங்கியிருந்தேன். இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதை 2 ஹாஃபாக கட் பண்ணிங்கன்னா ஒரு நீட்டு கிடைக்கும்ல நமக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு பேர் தெரில, நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஏன்னா மறந்துட்டேன். அது அந்த கழுத்துக்கு நான் வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐ ஷேப் ஸ்டோன் நம்ம பார்த்துருப்போம்ல, 4 மூலையுமே ஒரே ஷேப்பாக வரும். எந்த இதுவுமே வராது, அப்படியே முழுன்னு 4 மூலையுமே வரும். ஆனால் இது அப்படி கிடையாது. இப்போ 4 முள்ள இந்த நடுப்பகுதி 2 சைடு மட்டும் ஃப்ளவர் மாதிரியே கொஞ்சம் அப்படி வெளியே வந்த மாதிரி இருக்கும். அண்டு மேலே 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூமிங்கில் பாருங்கள் அந்த ஸ்டோன்ஸு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக அதாவது அந்த ஸ்டோன்லேயே நான் ஃப்ளவர் வச்சு முடிச்சிட்டேன். அதாவது ப்ளவுஸை முடித்த மாதிரி ஆக்கிட்டேன். ஏன்னா அவங்க காமிச்சது இந்த டிசைன் தான், அக்கா இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு 10 டேஸ் டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்து ஒரு 2 டேஸ்லேயே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸிங்க. பிகினர்ஸ் எல்லாமே போடலாம். அதாவது நானே இது அவங்க நெட்டில் இருந்தால் எடுத்து கொடுத்தாங்க, அக்கா இதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு. அந்த ஸ்டோன் தாங்க அதில் இருக்கிற அழகே. டிஃப்ரெண்ட் ஸ்டோன் நம்ம வைக்கலாம், அதுதான் அழகே. ஸோ நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோன் உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி நான் வாங்கும் போது ஒரு கடைக்கு ஒரு ரேட் வச்சுருந்தாங்க. இப்போ நான் ஒரு கடைக்கு போனேன்னா அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 150 சொன்னான் 100 கிராமு. அதுக்கப்புறம் என்ன பண்ணி இன்னொரு கடைக்கு போனேன், மீனாட்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போகும்போது 130 சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடை இருந்தது. இல்லை கிரண் ஃபேன்சி போனேன். கிரண் ஃபேன்சியில் 130 சொன்னார். அதுக்கப்புறம் மீனாட்சி போனேன். மீனாட்சியில் 120 சொன்னாங்க 100 கிராம். ஏன்னா அந்த ஷேப் ரேட் அதிகம். நீங்கள் நார்மல் ஸ்கொயரு ரவுண்டெல்லாம் வாங்கினீங்கன்னா அது 100 கிராமு 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மீனாட்சியிலே வாங்கிக்கினேன். ஏன்னா கிரணில் வந்து 10 ருபீஸ் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் மீனாட்சியில் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். நான் கடை பேர் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒன்றொன்றும் பிஃபோர் ஆகும். இப்போது கிரணில் வந்து ஒரு சிலதெல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும், மீனாட்சியில் ஒரு சிலது ரேட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். அப்புறம் ஷாம்லேஸ் ஹவுஸ் இருக்குது, அங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு சில கடைங்களுக்கு வந்து அந்த பீட்ஸு அந்த இது எல்லாமே கொஞ்சம் ரேட்டு ஏறும் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பாரிஸ் போகிறீங்கன்னா ஒரு கடைக்கு ஒரு திங்ஸ் வாங்கிக்கோங்க, சரிங்களா? எங்கே ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த கடையில் அதை வாங்கிக்கோங்க, எங்கே ரேட்டு அதிகமாக இருக்கோ அந்த கடையில் அதை வாங்காதீங்க, அந்த பொருளை வாங்காதீங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 கடை ஏறுவேன். அகர்வால் போவேன், கிரண் லேஸ் ஹவுஸ் போவேன், நீல்கண்ட் லேஸ் ஹவுஸ் போவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய போவேன், ஷாம் லேஸ் ஹவுஸ் போவேன். ஸோ போவேன் எல்லா இடத்துக்குமே. ஆனால் வந்து எங்கே கம்மியாக இருக்கோ அதை வாங்கிப்பேன், எங்கே ரேட் அதிகமாக இருக்கோ அதை வந்து அவாய்ட் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான நெக்கு தாங்க கொடுத்துருக்கோம், ஏன்னா அவங்க அப்படி தான் கேட்டிருந்தாங்க. அதனால் அண்ட் ஹேண்டில் வந்து 2 சைடு பார்டர் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் தாங்க, சுகர் பீடு அண்ட் 4 நம்பர் பீடு அண்டு காப்பர் தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து சாரீ கலர் வந்து காப்பர் தான் இல்லை காப்பர் இல்லை, சாரி அது வந்து இன்னொரு ப்ளவுஸ், அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் இதே டிசைனே இன்னொருத்தவங்க கொடுத்தாங்க, ஆனால் அது வந்து காப்பர், இது வந்து கோல்டு தான். ஸோ கோல்டில் தான் வந்து போட்டேன், அந்த ஃப்ளவர் எல்லாமே போட்டேன். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல்க்கு வேணாக்கா டிஃப்ரெண்ட்டாக நெக் வச்சு கொடுங்கன்னு சொன்னதுனால இந்த மாதிரி நெக் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். அண்டு பேக் நெக் வந்து சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீடு, எப்பயும் போல் ப்ரிஸோ பீடு தான். அண்டு அதேமாதிரி பூஜா பீடு தான். ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து ஸ்டோன் ஒர்க்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஐ ஷேப் ஸ்டோன் சொன்னல, அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு ஒன்று கிடைக்கிது. அது வந்து நீங்கள் ட்ராப் அந்த ஃப்ளவர் மாதிரி நீங்கள் வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை இந்த ப்ளவுஸில். ஈஸி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதாவது ஸ்டார்டிங் வந்து 3 லைன்ஸ் ஜர்ரி அண்ட் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? போட்டு முடித்த பிறகு நான் சொன்ன மாதிரி தான் அந்த நீட்டு ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த கிளிப் ஸ்டோன், அதை நீட்டாக அப்படியே நெருக்கமாக ஒட்டிக்கிட்டே போங்க. இதோ பாருங்கள், உங்களுக்கு ஜூமிங்கில் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், இந்த ஸ்டோன் தான். அது எனக்கு வந்து பேர் தெரில, உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், அது என்ன ஷேப்புன்ற இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அது வந்து ஃபுல்லாக நீட்டாக ஒட்டியாச்சா. அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி 4 நம்பர் பீட் போட்டேன்னா, அதுக்கப்புறம் திருப்பி சுகர் பீட் போட்டேன்னா, அண்ட் அதுக்கப்புறம் அந்த நான் சொன்னல அந்த ஐ ஷேப் ஜூமிங்கில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து எப்படின்னா, அந்த நடுவில் வந்து ஒரு 3 நம்பர் ஸ்டோனு கொஞ்சம் ரவுண்டு வந்து ஒட்டிட்டு, அண்ட் அதை சுற்றி வந்து ஒரு 5 பூ வரா மாதிரி அப்படியே அந்த ஸ்டோன் வந்து கம் போட்டு ஒட்டிட்டேன். இதுதான் வந்து நெக்கு டிசைனே. ஸோ ஈஸியாக பண்ணலாம். நம்ம இப்போ வந்து அர்ஜென்ட்டாக போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நமக்கு வந்து ப்ளவுஸ் 2 நாளில் போட்டு எடுத்துகிட்டு போனால் இந்த மாதிரி நீங்கள் போட்டு அழகாக கிராண்டாக கட்டின்னு போயிடலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த பேஸ்டல் கலருக்கு சான்ஸே இல்லை, நல்லா இருந்தது. இப்போ இந்த சாரீ வந்து ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக போயின்ட்டுருக்கு. இதே மாதிரியே நான் இப்போ எங்கள் தங்கச்சியோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு, பாப்பா ஃபங்க்ஷன் கூட நாங்கள் இதே மாதிரி கலர் எடுத்திருக்கோம். அது வந்து இன்னொரு டிசைன் நான் போட்டிருக்கேன், அந்த டிசைன் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கூட காட்டுறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் இது பார்த்துருக்கேன். ஸோ அப்புறம் இதோட ப்ரைஸும் நான் சொல்கிறேன். அப்புறம் ஹேங்கிங்ஸ் வந்து எப்பயும் போல் நீங்கள் வந்து 6 ஸ்டோன் நான் ஒட்டிட்டு, அதுக்கு நடுவில் ஒரு ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டிட்டு, அதை சுற்றி சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் அண்ட் சுகர் பீட் திருப்பி நான் போட்டு ஒரு ஃப்ளவர் ஷேப் எப்பயும் போல் கொண்டு வந்துட்டேன். அண்ட் ஹேண்டோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அதே மாதிரி தான் நம்ம கழுத்து கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி நான் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் அண்ட் அந்த ஸ்டோன் ஒட்டிட்டு, அண்டு திருப்பி ஒரு 4 நம்பர் பீட் சுகர் பீட் போட்டுட்டு அந்த ஃப்ளவரை வந்து அப்படியே போட்டுக்கிட்டேன். ஸோ அதே தான் கீழே ஹேண்டில் போட்டிருக்கேன். அண்ட் நடுவில் ஒரு அந்த பார்டரில் வந்து ஸ்கொயர் ஸ்டோன் இருக்குல்ல நார்மலாக, அதை ஒட்டிட்டு 4 நம்பர் பீடு மேலேயும் கீழேயும் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி எல்லாமே இது ஸ்டோன் தான், நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நடுவில் ஒயிட் ரைஸ் பீட் எடுத்து அந்த ஃப்ளவருங்களுக்கு நடுவில் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன 3 நம்பர் பீட்ஸில் அங்கங்கே தெளித்து விட்ட மாதிரி போட்டுட்டு, அண்டு மேலேயும் 3 நம்பர் பீட்ஸால் புட்டாஸ் வந்து வச்சுட்டேன். ஸோ இதுதான் வந்து டிசைன். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்டு இந்த டிசைனுக்கு நான் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கினேன்றதை வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டோன்ஸு இல்லை நீங்கள் எந்த திங்ஸ் வாங்குறதா இருந்தாலுமே 1க்கு 4 வாட்டி நீங்கள்
எல்லா கடையிலையும் போய் விசாரிச்சு, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு மாறும். நம்ம வந்து கடையெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஸோ எல்லா இடத்துலையுமே குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஒரு சில வாட்டி வந்து குவாலிட்டி கம்மியாகலாம் வரலாம். அது அவங்கக்கிட்டேயும் நம்மளால் கேட்க முடியாது. என்னென்னா அவங்களும் ஹோல்சேலில் தான் எடுக்கிறாங்க. அவங்க வந்து பார்க்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும் எது நல்லா இருக்குது நல்லா இல்லை, எது அதிகமாக ரேட்டு சொல்கிறான், எது ரேட் அதிகமாக கம்மி. ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு ஏறுது. அதனால தான் நான் வந்து சொன்னேன். மற்றபடி வந்து வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதே வந்து இன்னும் நல்லா இந்த ஸ்டோன் வந்து நிறைய புழங்க ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னும் ரேட்டு கம்மியாக போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு சில ஷேப்புக்கு வந்து ரேட் அதிகமாக சொல்கிறாங்க, 10-20 அதிகமாக சொல்கிறாங்க. அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நீங்கள் போகும்போது ஒரு 4-5 கடையில் விசாரிச்சுட்டு நீங்கள் வாங்குங்க, சரிங்களா? நான் அப்படி தான் வாங்குவேன். அதனால தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரே கடையில் போயிட்டு வாங்க மாட்டேன். ஒரு சோம்பேறிதனெலாம் பட மாட்டேன். நல்லா நடப்பேன். நல்லா நடந்து உள்ள வரைக்கும் கூட போவேன். மின்ட் ஸ்ட்ரீட் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு கூட எந்த கடையில் எது எங்கே எவ்வளோ ரேட்டுன்றதை நோட் பண்ணிப்பேன். நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே சீப்பாக இருக்கோ அங்கே வாங்கிட்டு வருவேன். அந்த மாதிரி. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு நான் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ்க்கு நான் 2500 வாங்கியிருந்தேன். ஏன் 2500 அப்படின்னா, ஏன்னா ஸ்டோன் நமக்கு நிறையா ஆச்சு, சரிங்களா? இப்போ 100 கிராம் ஸ்டோன்ஸ்க்கு மேலேயே தான் ஆச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டோன் தான் வச்சுருந்தோம். அந்த ஃப்ளவர் ஷேப் ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் ஆச்சு. ஏன்னா அது நம்ம வந்து ஃப்ளவராகவே வைக்கிறோம் இல்லையா, அதனால் 200 கிராம் ஆச்சு. அண்டு ஸ்கொயர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கிராம் தான் ஆச்சு. அந்த ஃப்ளவர் மட்டும்தான் 200 கிராம் ஆச்சு. ஏன்னா அதுதான் நமக்கு நிறைய ஸ்டோன் ஆச்சு, அதுக்காக தான். அண்டு அதே மாதிரி இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் 25 வாங்கியிருந்தேன். அண்டு ஸ்டிச்சிங்க்கு 750 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஃப்ரேமில் இருக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஸ்டிஃபாக போட்டு. அண்டு இது வந்து ப்ளவுஸோட கலர் வந்து நல்ல ஒரு பேஸ்டல் கலர், அவ்வளோ அழகாக இருந்தது இந்த மைல்டு ஒர்க்கு. அண்டு எனக்கு வந்து என்னென்னா அந்த ஃப்ளவர் வந்து ஒட்டியிருக்கேன்ல ஸ்டோனு கம் போட்டு, அது ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பாருங்களேன். ஈஸி, ரொம்ப ஈஸி. 2 நாள்லேயே நான் முடிச்சிட்டேன் இந்த ஒர்க்கை. நம்ம வந்து ஸ்டார்டிங் எப்பயும் போல் ஆஸ்யூஷுவல் வந்து நீங்கள் ஜரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க, 5 லைனு அண்ட் சுகர் பீட் 4 நம்பர் பீட் ஃபாஸ்ட்டாக தைச்சிருவீங்க. அப்புறம் கம் போட்டு நம்ம ஸ்டோன் ஒட்டுற வேலை தான். என்னென்னா இந்த ஸ்டோன் காயணும். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, இந்த ஸ்டோன் ஒட்டுற வேலை நைட்டில் வச்சுப்பேன். நைட்டு வந்து ஒட்டிட்டு நம்ம படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக அந்த மாதிரி ஒட்டிட்டு படுத்தோன்னா நல்லா மார்னிங் ட்ரை ஆகிடும். டக்குன்னு வந்து உடனே ஒர்க் பண்ணலாம். இல்லை இப்போ அர்ஜென்ட்டாக நான் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, ஸ்டோனை ஒட்டிட்டு பக்கத்துலேயே நான் வந்து அது எனக்கு பழகிடுச்சு, ஆடெல்லாம் ஆடாது, நான் அப்படியே போட்டுருவேன். கம் வந்து நகுதெல்லாம் வராது, அப்படியே போட்டுருவேன். அந்த மாதிரியும் பண்ணுவேன். ஸோ எப்படி வேணாலும் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த டிசைனு. அண்டு போடும்போது அதுக்கு தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் ஃப்ரேமில் இருக்கும்போது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் அந்த நான் ஃப்ளவர் ஷேப்பில் எப்படி ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம ரைஸ் பீடு வேறு ஒயிட் கலர் நடுவில் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் வச்சு நான் ஒட்டியிருக்கேன். அண்டு எப்பயும் போல் ஆஸ்யூஷுவல் பூஜா பிராண்டு 4 நம்பர் பீடு, ப்ரிசிசியோ பிராண்ட் வந்து நம்ம சுகர் பீடு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே, ஸ்டிச்சிங் வந்து 750ங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க, அக்கா இந்த வந்து இந்த டிசைன் வந்து நம்ம வந்து நான் இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போடும்போது அவங்க வந்து இங்கே கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து போடும்போது பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இப்போ இந்த டிசைன்லாம் வந்து நம்ம ப்ளவுஸ் தச்ச பிறகு போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. போடலாம். என்னென்னா அந்த நீங்கள் 4 நம்பர் பீட்ஸ் வச்சுட்டு வேணால் அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். சுகர் பீடு தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், தச்ச ப்ளவுஸுக்கு 4 நம்பர் பீடு ஒரு கார்னரில் ஒரு லைன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டோனை ஒட்டிட்டு திருப்பி இன்னொரு 4 நம்பர் பீடு அப்படியே மாதிரி கையிலவே கொடுத்துட்டு அண்ட் அந்த ஃப்ளவர் ஷேப் ஸ்டோன் இருக்குல்ல அதை நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா தச்ச ப்ளவுஸ்க்கு நீங்கள் அழகாக போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு பொண்ணு கேட்டால், அவளுக்கு நான் இந்த ஐடியா தான் கொடுத்தேன். அதனால் உங்களுக்கும் இந்த ஐடியா கொடுக்குறேன். இப்போ நீங்கள் தச்ச ப்ளவுஸை கிராண்டாக ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளவர் ஷேப் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணா மாதிரியே தெரியுது, ஆரி ஒர்க் பண்ணா மாதிரியே தான் இருக்கும். இல்லையா நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா, இன்னொன்று கூட ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனை ஒட்டியிருக்கல அந்த நடு பார்டரில், அதை கூட நீங்கள் ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆனது பிறகு கை ஊசி நூல் எடுத்து 4 நம்பர் பீட்ஸு அந்த 2 ஸ்கொயர் ஸ்டோனுங்களுக்கு நடுவில் தைச்சிங்கன்னா அது கூட அழகாக முத்தாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேண்ட்லே பண்ணலாம், இது ரொம்ப ஈஸி. அண்ட் ஆரி ஒர்க்கில் பண்ணிங்கன்னா 2 டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பிகினஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் பண்ணுற மாதிரி
மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதே 2 days தான் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஸ்டோன் வந்து பாருங்கள். அண்ட் அதே மாதிரி அந்த பார்டருக்கு நடுவில் சின்ன சின்ன புட்டாஸும் நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் 3ஆம் நம்பர் புட்டாஸ் தான் எல்லா இடத்துக்குமே நான் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸோடு உங்களை சந்திக்கிறேன்.